எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். So after a long time we are meeting again. Can you hear me? Please chat. Oh, fine. Thank you. Thank you. So today we are going to see kinematics 5 marks. I thought of discussing units and dimensions. அப்போ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் சொல்லி தரும்போது தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு நல்ல போர்டு தேவைப்படுது. ஸோ நான் வந்து ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. ஐம் ஃபைன், தேங்க்யூ. எல்லாரையும் பார்க்க ரொம்ப ஆசை, சரிதானே? ஓகே, லெட் மீ see you ஆல். எல்லாரும் உங்கள் கேமராவை வச்சுட்டு உங்கள் ஃபேஸை காமிக்கலாமே. எல்லாரும் உங்கள் ஃபேஸை காமிக்கலாமே. கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பார்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸ். என்னம்மா பிரியா? ஓ, just now woke up. Okay, we are starting with the lesson. தொடங்கிடலாமா? 21 பேர் ஜாயின் பண்ணுறீங்க. See, it is an interesting lesson. எதுவுமே நீங்கள் வந்து நம்ம மனசில் தானே இருக்கு இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். போரிங் அப்படின்னு நினச்சிட்டோன்னா இட்ஸ் போரிங். ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இட் இஸ் டெய்லி லைஃப் ஓரியன்ட். டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அதை பற்றிய ஒரு விளக்கம் தான் இதுவாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? கைனமேட்டிக்ஸ் இட்ஸ் மூமெண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கும் படிக்க போகிறோம். ஆனால் இதில் உள்ள 5 மார்க்ஸ் படிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூமை நம்ம கிளியர் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நம்ம எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது நமக்கு சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறமா வந்த எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் திஸ் ஆர் தட் கேட்பாங்க 5 மார்க்ஸை பொறுத்தவரையில். அப்போ திஸ் ஆர் தட் கேட்கும்போது ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு கொஸ்டின் அண்ட் செகண்ட் வால்யூமில் உள்ள ஒரு கொஸ்டின் அப்படி திஸ் ஆர் தட் அப்படி கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் வால்யூமில் உள்ள 5 மார்க்ஸை நம்ம கிளியர் பண்ணோன்னா நம்ம we can easily attend the 5 marks. எல்லா 5 மார்க்ஸுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கு நாம் செகண்ட் லெசனில் உள்ள 5 மார்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 9 minutes ஓவர் 10 o'clockலேருந்து 10:09 ஆகியாச்சு. ஸோ வீல் வெயிட் ஃபார் 1 more minute. அதுக்கப்புறமா வீல் ஸ்டார்ட். ரைட், ஒரு நோட் வச்சுக்கோங்க அண்டு உங்கள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ புக் இருக்குது. ஸோ எந்த பேஜஸ்ன்னு பார்த்து நம்ம அதுபடியாக நம்ம பார்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி அடுத்து படிக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா? தெரியும், இல்லைன்னா எந்த இடத்துல எடுத்தாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும் இல்லையா? அதனால தான். ரைட், இட் இஸ் 10:10. we shall start the class. Good morning once again. Good morning. So நான் இப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ரைட், can you see?
பார்க்க முடியுதாம்மா? ஓகே, குட். ஸோ மேக்ஸிமம் ஓகே. ஸோ செகண்ட் லெசனில் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு பிக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ். அது எந்த பேஜில் இருக்குன்னா, பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48. Someone is getting. பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்கம்மா. Wait, someone is coming. I shall admit. ஸோ ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கோ. ஸோ ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். இஃப் டூ non-zero vectors, so the vectors must be not zero. அதுக்கு ஒரு quantity இருக்கணும், இந்த vectorsக்கு ஒரு quantity இருக்கணும். And be the represent two adjacent sides. A, OP is vector A and OQ is vector R. அப்படி எடுத்துட்டோம்னா okay. So this is vector A and இந்த PQ இருக்குல்ல vector B. This is vector A and this is vector B. அப்படி 2 வெக்டர்ஸ் எடுக்கும்போது see, this is vector A, the head, the tail and the head, and this is vector B. This is the tail and this is the head, and the resultant will be இப்படி இருக்க முடியாது. It is in the next order. இதான் அந்த explanation, right? This is A, vector A, and this is vector B. OP is vector A and PQ is vector B. அப்படி இருக்கும்போது the resultant will be this. இங்கே பாருங்க, இங்கே டெய்ல் ஹெட் அப்படி இருக்கு. அப்போ இங்கே டெய்ல் ஹெட் தானே வரணும், ஆனால் இப்படி இல்லை. ரிசல்டன்ட் வில் பி இன் திஸ் ஆர்டர். திஸ் வில் பி த டெய்ல் அண்ட் திஸ் வில் பி த ஹெட், ரைட்? த ரிசல்டன்ட் வில் பி ஹியர், will be like this. This will be the resultant. ஸோ இதோட நம்ம மேக்னிடியூட், இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூட் என்ன? அண்ட் வாட் அபவுட் திஸ்? இந்த ரிசல்டன்ட் என்ன ஆங்கிளில் இருக்குது? இந்த ரிசல்டன்ட் வாட் ஆங்கிள் டஸ் இட் மேக் வித் திஸ் ஒன் ஆஃப் த வெக்டர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூடையும் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்டன்ட் இந்த வெக்டரோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. OP வெக்டர் A அண்ட் PQ வெக்டர் B, அப்படி 2 வெக்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரிசல்டன்ட் இஸ் R. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரையாங்கிள், எனி ஆங்கிள் உள்ள ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. நாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தால் தான் எனி ஒரு பித்தகோரஸ் தியரமோ ஏதாவது ஒரு தியரம் அப்ளை பண்ணி நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு
பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். இந்த Qல இருந்து Nக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையும். இந்த N எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா OPயை எக்ஸ்டெண்ட் பண்ணி N வரைக்கும் கொண்டு வர்றோம். அந்த இடத்துல அது வந்து மீட் பண்ணுது. Nன்ற பாயிண்டில் OPயோட எக்ஸ்டென்ஷன் மீட் பண்ணுது. எதை? இந்த Qலேருந்து வரையக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலரை. ஸோ Qலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். அது எதை மீட் பண்ணுது அப்படின்னா ஓபியிலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரைஞ்சா அந்த எக்ஸ்டென்ஷன் Nன்ற பாயிண்டில் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OQNன்ற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுட்டு நாம் அடுத்து வாட் இஸ் த ஆங்கிள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, see here from triangle PQN இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸ்மாலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிளை நாம் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதை தீட்டான்னு எடுத்துட்டோம்னா வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டானா என்ன? ஆப்போசிட் சைட் டிவைடட் பை த ஹைப்போட்டென்யூஸ். வாட் இஸ் ஆப்போசிட் சைட்? Q1 divided by PQ, right? Opposite side is QN. Opposite side is இது theta. அப்போ இதுக்கு opposite side என்ன? QN, right? QN divided by hypotenuse is PQ. But PQ is vector B. இது நாம தான் எடுத்திருக்கிறோம், கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். PQ is vector B. So Q1 divided by vector B. So what will be Q1? Q1 is equal to B into sin theta. B into sin theta. இது அப்படியே cross multiply பண்ணிக்கிறோம். ஓகே, Q1 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. So we name this as B sin theta. Q1 to be B sin theta. Then we see what is cos theta. What is cos theta? Adjacent side by hypotenuse. What is cos theta? Adjacent side by hypotenuse. So adjacent side here is PN and hypotenuse is PQ. So PN divided by PQ, but PQ is vector B. So we have PN divided by B. அப்படியானால் PN ஓட வேல்யூ என்ன? B cos theta. PN ஓட வேல்யூ is B cos theta. Okay. So Q1 கண்டுபிடிச்சாச்சு, B sin theta. PN கண்டுபிடிச்சாச்சு, B cos theta. நம்மளோட இன்டென்ஷன் என்ன? டு ஃபைண்ட் திஸ். இது நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? R கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் R. ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் R கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த பிகர் ட்ரையாங்கிள், ரைட்? அப்போது எதுக்காக வேண்டி இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சோம்? இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாதான் இந்த பிகர் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஒரு சின்ன வேல்யூ தானே நமக்கு கிடைக்கும், ஓபி தானே இருக்கும். பிஎனோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா, கியூஎனோட வேல்யூ தெரியாது இல்லையா. ஸோ இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பெரிய ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இதில் இருந்து தான் நாம் இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக வேண்டி தான், சரியா? இப்போ எதுக்காக வேண்டி இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த கியூஎன்னும் இந்த பிஎன்னும் நமக்கு தேவைப்படுது. இந்த பிகர் ட்ரையாங்கிளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணணும்னா இது தேவைப்படுது. அதனால தான் இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே குட். ஸோ அடுத்தது ரிசல்டன்ட் இஸ் ஓக்யூ. ஸோ வாட் இஸ் ஓக்யூ ஸ்கொயர்? பித்தகோரஸ் தியரம் வந்து நமக்கு அப்படி தானே, ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் வில் பி என்னாச்சு, இந்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயராக இருக்கும், அப்படி தானே? ஓக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்கியூ ஸ்கொயர். ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்கியூ ஸ்கொயர். ஸோ ஆனால் ஓ என்னன்னா என்ன? ஓபி ப்ளஸ் பிஎன். ஓ என்ன என்ன? ஓபி ப்ளஸ் பிஎன் த ஹோல் ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் என்கியூ ஸ்கொயர். ஓகே, ஆனால் ஓபினா என்ன? ஏ. ஓபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏ ப்ளஸ் பிஎன்னோட வேல்யூஸ் பி காஸ் தீட்டா. ஸோ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்கியூ ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர்
NQ is B sin theta, right? So NQ square will be B square sin square theta. Now இதை வந்து expand பண்ணுறோம். This is A plus B the whole square. அந்த formula யூஸ் பண்ணுங்க. A square plus B square cos square theta plus B square plus 2AB cos theta. இதை எப்படி எழுதலாம்? ஒரு நிமிஷம். உங்கள் நோட்டு கையில் வச்சுருக்கீங்க இல்லையா? நோட்டில் எழுதி பாருங்கள். A plus B cos theta the whole square. A square plus B square cos square theta plus 2AB cos theta. அப்படி கிடைக்கும். அப்படி தானே? ரைட். ஸோ இங்கே ஒரு டேர்ம் B square cos square theta இருக்கும் plus இந்த ஒரு B square sin square theta. What is B square? What is sin square theta plus cos square theta? Is 1. Sin square theta plus cos square theta is 1. Wait, let me write here. Yes. So எழுத முடியல. ஓகே. ஓகே, let it be. ஸோ இதில் வந்து ஒரு B square cos square theta இருக்கும் plus B square sin square theta. ஸோ B squared will be common. B squared வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ sin square theta plus cos square theta. Sin square theta plus cos square theta will be 1. பக்கத்தில் எழுதி வைங்க. sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ நமக்கு excess கிடைக்கிறது A square plus B square plus 2AB cos theta. நான் வேணா உங்களுக்கு இதில் எழுதி காமிக்கிறேன். அதாவது அந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்னா, A plus B cos theta the whole square plus B square sin square theta, right? இப்போ இதை எப்படி எழுதலாம்? A square plus B square cos square theta plus 2AB cos theta plus இதை எழுதிக்கலாம் B square sin square theta. ஸோ இதில் என்ன இருக்கு? That is equal to A square plus B squared காமனாக எடுத்துட்டு இதில் ஒரு sin square theta இருக்கு plus இதில் ஒரு cos square theta. ஓகே, அப்போ இந்த sin square theta plus cos square theta இருக்குது. இங்கே 2AB cos theta இருக்கு, ரைட்? ஸோ இந்த sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ இது என்ன ஆகும்? This is equal to A square plus B square plus 2AB cos theta. அதுதான் அங்கே இருக்கு, சரிதானே? ஓகே, ஸோ A square plus B square plus 2AB cos theta இதுதான் இருக்குது. நீங்கள் இந்த டேர்ம் மட்டும் எழுதிக்கணும். B square is equal to sin square theta plus cos square theta நீங்கள் எழுதி வச்சுக்கணும். That is 1. சரியா? Okay, so we'll have A square plus B square plus 2AB cos theta மட்டும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ
ஸோ வாட் வில் பி ஆர்? நமக்கு ஆர் தானே வேணும், ஆர் ஸ்கொயர் தானே இருக்குது, நமக்கு ஆர் தான் வேணும், இந்த வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? வெக்டர் ஏயோடையும் ப்ளஸ் வெக்டர் பியோட மேக்னிடியூட் என்ன ஆகுது? இது வந்து ரெண்டும் வெக்டர்ஸ், ரைட்? வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் விட்டுட்டா கூட ஆர் ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ ஆர் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு நாம் எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது பி ஏ வெக்டர் வந்து PQ அப்படின்றது பி வெக்டர். அப்போ ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். ஏன் வரைகிறோம் அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் வரைஞ்சால் மட்டும்தான் இந்த பிகர் ட்ரையாங்கிளை எடுத்துட்டு அதுக்கு நாம் பித்தகோரஸ் தியரம் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான். சரியா? அப்போ அதை வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறோம்? சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். இந்த சைன் தீட்டா இஸ் நமக்கு இந்த சைடு கிடைக்கும் பி சைன் தீட்டா, அண்ட் இந்த சைடு வந்து பி காஸ் தீட்டான்னு கிடைக்குது. அப்போது இந்த ரெண்டு சைடும் கிடைச்சதுக்கு அப்புறமா நாம் இந்த பிகர் ட்ரையாங்கிளுக்கு பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி OQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் ப்ளஸ் NQ ஸ்கொயர். அப்போது ON ஸ்கொயர்னால் என்ன இருக்குது? OP ப்ளஸ் PN த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் NQ ஸ்கொயர். ஸோ OP ப்ளஸ் PN என்ன ஆகுது? OP இஸ் A and Pn is b cos theta the whole square and plus b square sin square theta. So r square will be equal to இதை expand பண்ணுறோம் a square plus b square cos square theta plus 2ab cos theta plus b square sin square theta. அப்போது b square cos squareலையும் sin squareலையும் காமனாக இருக்கிறதுனால b square வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டு sin square theta plus cos square theta is equal to 1ன்னு போட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது r square is equal to a square plus b square plus 2ab cos theta. அப்போ அதுலேருந்து rனா என்ன? root of a square plus b square plus 2ab cos theta. சரி, இப்போ நாம் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட் இந்த வெக்டரோட எவ்வளவு ஆங்கிள், எவ்வளவு சாய்வாக இருக்குது, எவ்வளவு ஒப்ளிக்காக இருக்குது, எவ்வளவு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி த ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். த ரிசல்டன்ட் வில் பி the resultant is in the theta, in the alpha, sorry, in the alpha. இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் PQN எடுத்துக்கிறோம். இந்த பிக்கர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். QON எடுத்துக்கோங்க. இதில் அப்படி எழுதாதீங்க, QON. நான் மாற்றி சப்மிட் பண்ணுறேன் அப்புறமா. QON. இந்த triangle is QON, right? It's not P. இல்லைனா OQN. So what will be tan alpha? Tan alpha will be opposite side divided by the adjacent side. Opposite side is Q1 divided by adjacent side is ON. Opposite side is Q1 divided by adjacent side, that is ON. Tan alpha ku formula என்னமா? Opposite side divided by adjacent side. So opposite side is Q1 divided by adjacent side is ON. So Q1 என்ன? Q1 மேலே அப்படியே போட்டுடலாம். divided by ON என்ன? OP plus PN. OP plus PN. Q1 is B sin theta
இது Q1 is B sin theta. And what is OP? OP is A plus what is PN? B cos theta. PN is B cos theta. So what will be alpha? Alpha என்னவா இருக்க முடியும்? Tan inverse அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த tan வந்து கீழே வர்றதுனால 1 by tan அப்படின்னு எடுத்துக்கிறத நம்ம tan inverse அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ tan inverse of B sin theta plus A plus B cos theta. இது வந்து ஒரு 5 mark, important 5 marks. ஸோ இந்த நீங்கள் லாக்கு ஒரு மார்க், இந்த ஃபிகருக்கு ஒரு மார்க், அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு 3 மார்க்ஸ். ரைட். ஸோ நம்ம வந்து ரிசல்டண்ட்டும் கண்டுபிடிக்கிறோம், ஆங்கிளும் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இந்த கொஷின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது நம்ம வந்து போன வாரம் டிஸ்கஸ் பண்ணினது தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஜஸ்ட் அப்படி கோ த்ரூ பண்ணிடுறேன். இதுவும் 5 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. த ப்ராடக்ட் A dot B will be a scalar. இது எந்த பேஜில் இருக்குமா? See to it. நீங்கள் ஏற்கனவே போன வாரமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் in 53, பேஜ் நம்பர் 53ல இருக்கு. ப்ராடக்ட் வெக்டர், the product of a scalar product, product A dot vector B வந்து ஒரு ஸ்கேலாக தான் இருக்க முடியும். இது வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்க முடியும். கம்யூட்டேட்டிவ்னா என்ன அப்படின்னா A dot B is equal to B dot A. A dot B will be equal to B dot A. ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். They obey distributive law, that is A dot B plus C நம்ம A dot B plus A dot C அப்படின்னு எழுதிக்கலாம். And angle between two vectors theta will be equal to cos inverse of, that is 1 by cos of vector A dot vector B divided by modulus of AB. AB ஓட modulus, multiplication of மேலே இருக்கிறது vector A dot vector B divided by அந்த values vector this modulus of A into modulus of B. And the scalar product is maximum when theta is 0. ஏன்னா cos 0 is 1 இல்லையா? அது போக போக வேல்யூ கூட கூட தீட்டாவோட வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு காஸோட வேல்யூ கம்மியாகும். ஏன்னா காஸ் 90 மேக்ஸிமம் வரும்போது இட் பிகம்ஸ் 0. காஸ் 90 இஸ் 0. ஸோ எப்போ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்? திஸ் மேபி 1 மார்க் கொஸ்டினில் இதை கேட்கலாம். ஸ்கேலர் ப்ராடக்ட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்க முடியும்? when theta is 0. then theta is 0னா ரெண்டுமே சேம், ரெண்டு வெக்டர்ஸுமே சேம் டைரக்ஷனில் போகும்போது ஆங்கிள் வில் பி 0. அண்ட் அந்த டைம் தான் நமக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் வில் பி மேக்ஸிமம். அண்டு ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்போ மினிமம் ஆகும்? ரெண்டும் ஆன்டி பேரலாக போகணும். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது நமக்கு ஸ்கேலர் வெக்டர் வில் பி மினிமம். அப்போது வெக்டர் A டாட் வெக்டர் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் AB. that will be அந்த டைரக்ஷன் மட்டும் மாறுது, மைனஸ் ஏபின்னு வரும். சரியா? அப்போது when two vectors are perpendicular to each other, இப்போ தீட்டா 90 ஆக இருக்கும்போது வெக்டர் என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் 0. ரெண்டு வெக்டர்ஸோட ப்ராடக்ட் வேல்யூ என்ன ஆகும்னா 0 ஆயிரும். அப்போ தான் they are said to be orthogonal. அந்த டைம் நம்ம வந்து if the product of two vectors are 0, எப்போ ரெண்டு வெக்டரோட ப்ராடக்ட் 0 ஆகுதோ அந்த டைம் நாம் அதை வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆர்த்தோகோனல் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஸோ ஆர்த்தோகோனல் எப்போ அது ஆர்த்தோகோனல் ஆக முடியும்? எப்போ ரெண்டு வெக்டர்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கோ அப்போ தே ஆர் சப்போஸ் டு பி ஆர்த்தோகோனல். அந்த டைம் நமக்கு அந்த ப்ராடக்டோட வேல்யூ 0 ஆயிரும். அப்புறம் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் என்ன ஆகும்? அதாவது ஏஏ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்கொயர். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ்னால் என்ன?
I along x-axis 1 மீட்டர், along j-axis 1 மீட்டர், along k-axis 1 மீட்டர் அப்படின்னா யூனிட் வெக்டர்ஸ். இட் இஸ் a unit. யூனிட்னா 1, ரைட்? அப்போது அந்த x-axisல உள்ளதை i வெக்டர்னு சொல்கிறோம், y-axisல உள்ளதை j வெக்டர்னு சொல்கிறோம், அண்டு z-axisல போகிற வெக்டரை நம்ம k வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஐயும் மல்டிப்ளை பண்ணினாலும் ஜேயோ மல்டிப்ளை பண்ணாலும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் போகக்கூடிய காம்பனன்ட்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் போகக்கூடிய காம்பனன்ட்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸில் போகக்கூடிய காம்பனன்ட்ஸ், ஒய் ஆக்சிஸோடு தான் மல்டிப்ளை பண்ண முடியும் ஸ்கேலர் ப்ராடக்டில், எக்ஸ் ஆக்சிஸோடு தான் மல்டிப்ளை பண்ண முடியும், அண்ட் இசட் ஆக்சிஸில் உள்ள காம்பனண்ட்டை இசட் ஆக்சிஸில் உள்ள ஒரு வெக்டரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி தான் பண்ண முடியும், சரியா? அப்போ தட் வில் பி ஈக்குவல் டு 1. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸை ஒய் ஆக்சிஸோடையோ ஒய் ஆக்சிஸை இசட் ஆக்சிஸோடையோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் 0. அப்போ ஒரு காம்பனண்ட்டை அது எழுதும்போது என்ன எழுதலாம் அப்படின்னா a டாட் பி எப்படி எழுதலாம்? ax bx ப்ளஸ் ay by ப்ளஸ் az bz. ஸோ a காம்பனண்ட், b காம்பனண்ட், c காம்பனண்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்களா, எக்ஸ் காம்பனண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறமா ஒய் காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறமா இசட் காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்? இதே மாதிரி தான் செய்ய முடியும், ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் பார்த்துக்கலாம். வெக்டர் ப்ராடக்ட் என்னென்னா, த ப்ராடக்ட் a cross b இஸ் ஆல்வேஸ் a வெக்டர். அங்கே வந்து என்ன பண்ணோம்? a dot b will be, the product of a dot b will be a scalar. இங்கே இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூவும் நமக்கு ஒரு வெக்டராக தான் கிடைக்கும், சரியா? ஆனால் இந்த வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு த டூ வெக்டர்ஸ் பிளேன் ஆஃப் அந்த ரெண்டு வெக்டரும் இருக்கக்கூடிய ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த வெக்டர். அதாவது இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டும் ஒரே பிளேன்ல இருக்குது, இந்த ரெண்டு வெக்டரும் ஒரே பிளேன்ல இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு வெக்டரும் ஒரே பிளேன்ல இருக்கு. அப்போ த தேர்ட் இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் உள்ள வெக்டர் ப்ராடக்ட் வில் பி ஹியர். தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸில் இருக்கும். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒன்று ஒய் ஆக்சிஸ்லையும் இருக்குமானால் அடுத்த தேர்ட் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இசட் ஆக்சிஸில் இருக்கும், சரியா? அதுதான் இதில். அப்போது இந்த ரெண்டுமே ஒரு பிளேனில் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில், இந்த தேர்ட் வெக்டர் வில் பி இன் இசட் ஆக்சிஸ், அப்படி இருக்கும். அப்போது the vector product is not commutative, commute பண்ண முடியாது. vector a cross vector b is not equal to vector b cross vector a. ஏன்னா வந்து vector a cross b வந்து மேலே இருக்கும்போது இப்படி vector a cross vector b வந்து மேலே இருந்துச்சுன்னா vector b cross vector a இங்கே இருக்கும், சரி? they are not the same, கம்யூட்டேட் பண்ண முடியாது. வெக்டர் ஏக்கும் வெக்டர் பிக்கும் உள்ள ப்ராடக்ட் இஸ் ஹியர், வெக்டர் ஏ கிராஸ் பி. அப்படின்னா வெக்டர் பி கிராஸ் ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே கம்யூட்டேட் பண்ண முடியாது. அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் இஸ் மினிமம் வென் தீட்டா இஸ் 180. தீட்டா 180னா என்ன? இங்கே வந்து வெக்டர் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா a cross b is equal to ab sin theta. ஸோ தீட்டா 0வாக இருக்கும்போதும் தீட்டா 180ஆக இருக்கும்போதும் இது மினிமம் ஆகும். ஏன்னா சைன் வேல்யூ என்ன? சைன் 0 0. ஸோ 0 ஆகும்போதும் மினிமம் ஆயிரும், வேல்யூ 0 ஆயிரும். 180ஆக இருக்கும்போதும் இந்த a cross bயோட வேல்யூ 0 ஆகும். ஆனால் 90ஆக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். So a cross b vector will be ab, unit vector of n, that will be maximum.
when two vectors are perpendicular to each other, that is theta is equal to 90 degrees, their vector product becomes maximum. சரியா? அப்போ செல்ஃப் ப்ராடக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? அதுதான் சொன்னேன், sin theta ஆகும். A cross A will be equal to AA sin theta. சரியா? AA sin 0, that is 0. அது செல்ஃப் ப்ராடக்ட் பண்ண முடியாது. சைன் வேல்யூ வரும்போது ஏ வெக்டர்னா ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தானே இருக்க முடியும். அதே வெக்டரை அதே டைரக்ஷனில் உள்ள ஒரு வெக்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஏஏ sin 0 into unit vector, that is equal to 0. சரியா? அடுத்தது, in case of orthogonal unit vectors, நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, I cross I will be equal to 0 and J cross J, அதாவது ஒரே ஆக்சிஸில் இருக்கக்கூடிய x axis into x axis, y axis into y axis, z axis into z axis will be 0. ஆனால் I cross J will be K and J cross K will be equal to I and K cross I is equal to J. Okay? புரியுதா? அதாவது இது ஐன்னு வச்சுக்கலாம். I cross J will be equal to K. சரியா? அடுத்தது, இப்போ இது ஜேயும் கேயும் இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் will be I. அடுத்தது, ஜேயும் ஐயும் இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் will be J. இப்படி அதர் கோஆர்டினேட்டில் தான் நமக்கு வரும். பெர்பெண்டிகுலர் கோஆர்டினேட்டில் தான் அதோடைய ரிசல்டன்ட் இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. I cross J is equal to K and J cross K is equal to I and K cross I is equal to J. இல்லைன்னா J cross I, IJனா K ஆயிரும். J cross ஐயா இருந்துச்சுன்னா மைனஸ் K, அதாவது டினாமினேட்டரில் இப்படி வரும். இப்போது I cross J போட்டால் K, இதே இது J cross I போட்டோன்னா மைனஸ் K. சரி, அந்த கோஆர்டினேட் வந்து என்ன ஆகுதுன்னா மைனஸில் வருது, இங்கே வருது, டினாமினேட் கீழே வருது. ஸோ இட் இஸ் அந்த மைனஸ், இந்த கோஆர்டினேட் மாறுறதுனால வி கெட் த மைனஸ் சைன். ஸோ ஜே கிராஸ் ஐ, அப்போது நமக்கு ஒரே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் மாதிரி தான் எடுக்க முடியும். ஐ ஜே கேயை நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஐயும் ஜேயும் மல்டிப்ளை பண்ணால் கே, ஜேயும் கேயும் மல்டிப்ளை பண்ணால் ஐ, கேயும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஜே. ஆனால் அதே இது ரிவர்ஸ் ஆர்டரில் வரும்போது ஜேயும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கே, k cross j will be equal to minus I and I cross k will be equal to minus j. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இதை வந்து எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனண்ட்டில் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதுவாங்க. I vector, j vector and k vector. இங்கே வந்து ax, ay and az, bx, by and bz. இப்படி தான் நாம் இன் வெக்டர் ஃபார்மில் நம்ம எழுத முடியும். a cross bயை நாம் வெக்டர் ஃபார்மில் இப்படி தான் எழுத முடியும். I, j, k and ax, ay, az, bx, by, bz. இப்படி தான் நம்ம எழுத முடியும். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கிடைக்கும்? If a and b form adjacent sides of a triangle, then half into a cross b will give the area of the triangle. அப்போ ஒரு half போட்டுட்டு a cross b போட்டோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைக்கும். a வெக்டாரோட வேல்யூவும் b வெக்டாரோட வேல்யூவும் இருந்துச்சுன்னா அது x காம்பனண்ட்டில் என்ன வேல்யூ, y காம்பனண்ட்டில் என்ன வேல்யூ, z காம்பனண்ட்டில் என்ன வேல்யூ அப்படின்னு வச்சுருந்தோன்னா நமக்கு அதை வச்சு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ வெக்டர் ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? 56, பேஜ் நம்பர் 56ல் இருக்குது. அடுத்த கொஸ்டின்,
அடுத்தது ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வெலாசிட்டி நம்ம கொடுத்து ஒரு பொருளை கீழே எரியும் போது அது கீழே வந்து விழுது. ஒரு பொருளுக்கு ஒரு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் கொடுத்து ஒரு பாலை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா, when we throw a ball we give an initial velocity. ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து அதை வந்து கீழே விழ வைப்போம் இல்லையா, அதுதான் ப்ரொஜெக்டைல். ஸோ அந்த ப்ரொஜெக்டிலோட இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்குவோம். அது வந்து எங்கேருந்து எறிகிறோன்னா ஒரு ஹெச் ஹைட்டிலேருந்து எறிகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதோட வெலாசிட்டி வில் பி எ கான்ஸ்டன்ட். பட் வெர்டிக்கலி என்ன ஆகுது, கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால அது வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஹரிசாண்டலாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் விழுது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் டிஸ்டன்ஸில் போய் விழுது, ஏல போய் விழுது. சரியா? அப்போது எக்ஸ் டிஸ்டன்ஸில் போய் விழுது. இப்போ வெர்டிக்கலி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒய் டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குது. தட் இஸ் ஹெச். ஹெச்சும் ஒய்யும் ஒன்று தான். சரியா? ஒய் இஸ் த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலேருந்து விழுந்திருக்கு. கீழே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன வெலாசிட்டி கொடுத்துருந்தோம், யூன்ற வெலாசிட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா அது கீழே வந்து விழப்போகுது. சரியா? நம்ம அந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு பேர், ஏன்னா அதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா யூஎக்ஸ். அண்ட் வெர்டிக்கலாக அது விழும்போது வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் யூஒய். அப்போ அந்த வெலாசிட்டி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, யூஒய் சேஞ்சஸ். சரியா? அப்போது இந்த வெலாசிட்டி வந்து சேஞ்சே ஆகலை அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ. ஒரே மாதிரி கான்ஸ்டண்டாக வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் வில் பி ஜீரோ. ஏன்னா ஆக்சலரேஷன் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டியூரிங் த டைம். ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளவு எவ்வளவு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் ஆக்சலரேஷன். சரியா? அப்போ இந்த பார்ட்டிக்கிள் கீழே வந்து விழும்போது the particle has zero acceleration along the horizontal direction. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நம்ம ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஆக்சலரேஷனே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வேற என்ன ஆக்சலரேஷன் இருக்குன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்னா என்ன, எக்ஸ்னா என்ன, இதுதான் டிஸ்டன்ஸ், எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடிக்கு பதிலாக யூஎக்ஸ் அண்ட் டி. ஏன்னா அந்த இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறோம், அது ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது ஹரிசாண்டல் காம்பனன்ட்ல உள்ள ரேஞ்ச், இதுக்கு பேர் ரேஞ்சுன்னு. எந்த இடத்துலேருந்து ப்ரொஜெக்டைல நம்ம எறிகிறோமோ அது எந்த இடத்துல வந்து விழுதோ அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் ரேஞ்ச். ஸோ அந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி, அதுவும் எக்ஸ் காம்பனன்ட் எடுத்துக்கிறோம், யூஎக்ஸ் டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இப்போது ஏ இந்த இடத்துல யூஎக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏ இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ இஸ் ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. புரிஞ்சிச்சா? அதாவது அங்கே வந்து எக்ஸ் காம்பனண்ட் மட்டும் இருக்கிறதுனாலமா, எக்ஸ் காம்பனண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் இருக்காது. சரியா? அப்போது நமக்கு ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ இல்லையா, அதனால ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கிட்டு அந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். சரிதானா? அப்போ இந்த இடத்துல ஏ ஜீரோவாக இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும். இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷன் எடுப்போம். வெர்டிக்கல் டைரக்ஷன் எடுக்கும்போது யூஒய் நம்ம கொடுக்கவே இல்லை. இப்போ யூஒய் இஸ் ஜீரோ. ஆனால் ஆக்சலரேஷன் என்னாச்சு, acceleration due to gravity is acting on it. So y is equal to uyt plus half at square.
ஆனால் uy is 0 and அந்த டேர்ம் போயிடுது. ஸோ half at ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஆனால் a is equal to g, அதனால் y இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த hன்ற டிஸ்டன்ஸ் y, அந்த y is equal to half gt ஸ்கொயர். அப்போது இந்த டீக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, இந்த 1 பாருங்கள், இந்த x is equal to uxt நம்ம t is equal to x by uxன்னு போட்டுக்கலாமா, t is equal to x by uxன்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த வேல்யூவை நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t is equal to x by uxை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to half g into tக்கு பதிலாக x by ux the whole square. இல்லைன்னா g மேலே இருக்குது சரியா, நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ g divided by 2ux the whole square, ux ஸ்கொயருக்குள்ளே இருக்கிறதுனால ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஏன் இதை மட்டும் காமாக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னா, g is a constant, ux is also a constant. அப்போது y is proportional to x square. இந்த proportionality தான் kன்னு நாம் கொடுக்குறோம். ஸோ k is equal to g divided by 2ux the whole square and that is a constant. சரியா, இதுதான் equation of parabola. This is y is equal to kx square. உங்களுக்கு பேரபோலாவோட ஈக்குவேஷன் நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்போம், அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். y is equal to kx square. ஸோ நான் இன்னொரு முறை சொல்கிறேன். ப்ரொஜெக்டல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஒரு கொஸ்டின் தான். இதில் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் ஹெச்ன்ற ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்லேருந்து நாம் ஒரு பந்து எடுத்து எறிகிறோம்னு வச்சுக்குவோம். அந்த பந்துக்கு ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் கொடுக்குறோம். அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்கும்போது அது ux. அந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்படி கொடுக்குறோம், கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வில் பி ux. ஆனால் ஒரு கிராவிட்டியால் அது கீழே இழுக்கப்படுது, கீழே இழுத்து ஏன்ற பாயிண்டில் விழுது, அதாவது ரேஞ்ச் இஸ் எக்ஸ். சரியா, அப்போது ஹரிசாண்டலி இனிஷியல் வெலாசிட்டி u கொடுக்குறோம். ஃப்ரம் த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் h, ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் நம்ம அதை போடுறோம். அப்போ போடும்போது அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணும் அப்படின்னா h டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். இல்லைன்னா அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் எடுக்கிறதுனால அது சும்மா ஒய்ன்னு எடுத்துக்கலாம் அந்த டிஸ்டன்ஸை. ஹரிசாண்டல் ரேஞ்சை, ஹரிசாண்டலில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டியை யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டியை யூஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை பொறுத்தவரையில் ஹரிசாண்டலாக நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சலரேஷன் இஸ் 0 பிகாஸ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன இருக்குது அப்படின்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இருக்குது. எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறோம், ஏன்னா இந்த ரேஞ்ச் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் இஸ் 0. அந்த இடத்துல ஆக்சலரேஷன் கிடையாது. ஸோ இஃப் ஆக்சலரேஷன் இஸ் 0, இந்த டேர்ம் போயிடுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் செகண்ட் பாருங்கள், மேலேருந்து கீழே எரியும் போது யூஒய் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா யூஎக்ஸ் மட்டும்தான் நமக்கு கொடுக்குறோம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் யூஒய் 0ன்னு எடுத்துக்கிறோம். அதே நேரம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ஸ் ஆன் இட். ஆக்சலரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எனவே ஏஏ ஜின்னு வச்சுக்கிறோம். ஸோ யூஒய்டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அப்போ இந்த ஏக்கு பதிலாக ஜி போட்டுக்கலாம். ஆனால் அந்த யூஒய் பிகம்ஸ் 0. ஸோ யூஒய் t இந்த டேர்ம் 0 ஆயிடுது. ஸோ y is equal to half gt square. ஆனால் tக்கு நமக்கு தெரியும் it is x by ux. இதுலேருந்து x by ux. ஸோ y is equal to half g x by ux the whole square. இதை g by 2ux square into x square போடுறோம். இதில் சாரி, இதில் g by 2ux the whole square will be k. சரியா, அது தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அதனால இதை ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ
y is proportional to x square. இதுதான் வந்து equation of parabola. இங்கே k வந்து g by 2ux square அப்படின்னு எடுத்துக்கிறோம். Okay, we shall go to the next question. இது வந்து ஒரு important question. இது வந்து என்னன்னா finding equations of motion. இது வந்து ரிலேஷன் போட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதோட someone is getting in. Okay, சரி. இப்போ இதுக்கு இந்த கொஸ்டினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஃபைண்ட் த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்கலாம். இல்லைன்னா வாட் இஸ் த வெலாசிட்டி டைம் ரிலேஷன் அப்படின்னு இருக்கலாம். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் இருக்கலாம். இல்லைனா வாட் இஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் அப்படின்னு தனித்தனியாகவும் இருக்கலாம். இல்லைனா டோட்டலி இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா equations of motion. Derive the equations of motion. Page number 76 எடுத்துக்கோங்க. அங்கேதான் இருக்குது. சரியா? அப்போ equations of motion பக்கத்தில் எழுதிக்கிட்டீங்கன்னா நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ வெலாசிட்டி டைம் ரிலேஷன், வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா acceleration என்ன? Rate of change of velocity. So that is a is equal to dv by dt. Acceleration is dv by dt. Or dv நம்ம என்ன எழுதிக்கலாம்? a dt ன்னு எழுதிக்கலாம். இப்போ we are integrating on both sides. அப்போ நமக்கு மொத்தமாக வெலாசிட்டி வேணும் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி மட்டும் நம்ம வச்சுருக்க முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இன்டகிரேஷனை வெலாசிட்டி எங்கேருந்து எங்கே வர போகும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி, தட் இஸ் u to vக்கு போகும். சரியா? ஸோ u to vக்கு நமக்கு வெலாசிட்டி போகும்போது we are integrating to dv, that is equal to a into a is a constant. So a வெளியில் எடுத்துகிறோம் into integration of dt. dtக்கு டைமிங் எங்கே போடணும்? 0 டைமிங்கில் இருந்து வெலாசிட்டி எப்போ இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறோமோ அப்போ டைமிங் 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ டைமிங்கை 0லேருந்து t வரைக்கும் நம்ம லிமிட் கொடுக்குறோம். இது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டிக்கு லிமிட் எப்போதுமே நம்ம u to v தான் கொடுக்கணும். டைமிங் எப்போதுமே u கொடுக்கும்போது டைம் இஸ் 0, அப்போ தான் ஸ்டார்டிங் டைம். ரைட்? u இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கும்போது, இனிஷியல் வெலாசிட்டி u கொடுக்கும்போது ஸ்டார்டிங் டைம் வில் பி 0. சரியா? அதே மாதிரி ஃபைனல் டைம் எப்போ ஃபைனல் வெலாசிட்டி ரீச் ஆகிட்டோ v ஆகிட்டோ அப்போ நமக்கு அந்த ப்ராசஸ் முடியுது, அந்த ப்ரொஜெக்டைல் கீழே வந்து விழுது, அந்த டைமிங் இஸ் t. இதுதான். ஸோ வெலாசிட்டிக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எப்போதுமே u to v கொடுங்க. டைமிங் எப்போதுமே இன்டகிரேட் பண்ணும்போது 0 to t கொடுங்க. ஓகேயா? சரி, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டிவியோட இன்டகிரேஷன் என்ன? v. டிவியோட இன்டகிரேஷன் இஸ் v. ஸோ லிமிட் என்னவா இருக்கும்? u to v, that is equal to a into dtயோட இன்டகிரேஷன் இஸ் t. ஸோ t into 0 to t அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எழுதும்போது ஃபஸ்ட்டு vன்னு எழுதிக்கணும். அதை நான் எழுதி காட்டுறேன். So v limit of u to v is equal to a t limit of 0 to t. Right? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? v எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் vன்னு எழுதணும். மைனஸ் ஆஃப் u, that is equal to இது a into இதுக்கு t அப்ளை பண்ணுங்க, மைனஸ் ஆஃப் tக்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இது என்ன ஆகும்? v மைனஸ் u is equal to at minus 0. a into 0 is 0. ஸோ இது என்ன எழுதிக்கலாம்? v is equal to
இந்த மைனஸ் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை நம்ம ரைட் சைட் கொண்டு போகிறோம். v is equal to u plus at. v is equal to u plus at அப்படி எழுதி சரியா? அதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா v is equal to u plus at. அது எப்படி கிடைக்குது அப்படின்றத நான் இப்போ எழுதி தந்தேன். அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு v அப்ளை பண்ணுங்க, செகண்டுக்கு u அப்ளை பண்ணுங்க. இங்கே tக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு t அப்ளை பண்ணுங்க, அடுத்து 0 அப்ளை பண்ணுங்க. ஸோ v is equal to u plus at. அடுத்து பார்ப்போமா? அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ அது எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, velocity is rate of change of displacement. v is equal to ds by dt அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ஃபார்முலா சரியா? இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா. v is equal to ds by dt, that is velocity is rate of change of displacement. அதனால இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இல்லைன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? ds is equal to v into ஹலோ பேஜ் நம்பரா? பேஜ் நம்பர் 76மா? பேஜ் நம்பர் 76 பார்த்தீங்களா? ஓகே குட். ஸோ velocity is a rate of change of displacement. So v is equal to ds by dt. இல்லைனா ds is equal to v into dt. That is equal to vக்கு பதிலாக என்ன போடலாம்? நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, u plus at போடலாம் into dt. இப்போ அடுத்து இந்த இதை இன்டெகிரேட் பண்ணுறோம், டிஎஸ்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம். டிஎஸ் வந்து ஸ்மாலர் குவான்டிட்டி, நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா அதை இன்டெகிரேட் பண்ணால் தான் நமக்கு அந்த குவான்டிட்டி கிடைக்கும். எதுலேருந்து எது வரைக்கும்? இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, லிமிட் 0லேருந்து s வரைக்கும் கொடுக்கணும். எப்படி டைமிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம் 0ல் இருந்துச்சோ அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் பி 0 தானே. ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம தொடங்க ஆரம்பித்தோன்னா அங்கே 0ன்ற டிஸ்டன்ஸ்லேருந்து தான் தொடங்குவோம். ஸோ அங்கேருந்து தொடங்கி எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது தான் எஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது, டிஎஸ்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது 0 to s கொடுக்கணும், டைமை இன்டெகிரேட் பண்ணும்போது 0 to t கொடுக்கணும். ஆனால் வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணும்போது u to vன்னு கொடுக்கணும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 0 to s கொடுக்குறோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ integration of ds. ds எப்படி கொடுக்கணும்? 0 to s தான் கொடுக்கணும். is equal to u plus at. அதாவது and dt, right? Integration of 0 to t. அப்படிதானே ஈக்குவேஷன் இருந்துச்சு? ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது என்னாகும்? இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎஸ் இஸ் எஸ். இதை வந்து 0 to s போட்டுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், u into dt plus a t dt. ஓகே, இப்போ இதுக்கும் இன்டெகிரேஷன் 0 to t, இதுக்கும் இன்டெகிரேஷன் 0 to t. எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சா? அதாவது எஸ்ஸை டிஎஸ்ஸை எஸ்ன்னு எழுதிக்கிறோம், u into dt அப்படி எழுதிக்கிறோம், இதை இன்னும் இன்டெகிரேட் பண்ணல, அண்ட் at into dt. ஆனால் இதுக்கு வந்து லிமிட்ஸ் எங்கே போடணும்? 0 to t போடணும்.
ஸோ இது நம்ம லிமிட் போட்டு விட்டுட்டோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு u கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். dtயோட இன்டகிரேஷன் இஸ் t, அதுக்கு லிமிட் என்ன 0 to t, and a கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். t dtயோட இன்டகிரேஷன் இஸ் t ஸ்கொயர். சரியா? t dt இஸ் அதோட இன்டகிரேஷன் இஸ் t ஸ்கொயர் பை 2, t ஸ்கொயர் பை 2. இது நம்ம இன்டகிரேஷன் வேல்யூ. t dt ஓட இன்டகிரேஷன் இஸ் t ஸ்கொயர் பை 2. அப்போ இதோட லிமிட் என்ன 0 to t. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ut மைனஸ் இங்கே வந்து u இன்ட்டு 0 போடுவோம்ல, அது 0 ஆயிரும். ப்ளஸ் இங்கே வந்து a ta தான், அப்போ t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இங்கே tக்கு பதிலாக என்ன பண்ணணும், a இன்ட்டு 0 போடணும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ut ப்ளஸ் half a t square. S is equal to ut. S is equal to ut plus half a t square. இந்த u t வந்து எங்கேருந்து எங்கே லிமிட், 0லேருந்து t வரைக்கும் லிமிட். அண்ட் a இங்கே வந்து a t ஸ்கொயர் வந்து t ஸ்கொயர் பை 2. ஸோ இன்ட்டு t ஸ்கொயர் பை 2க்கு லிமிட் 0 to t. அண்ட் இங்கே ut மைனஸ் tக்கு பதிலாக 0. அண்ட் இங்கே a t square divided by 2 plus a into 0. இந்த tக்கு பதிலாக 0 போடணும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடுது. ஸோ நமக்கு இருக்கிற டேர்ம் என்ன, ut plus half at square. ஸோ இதுதான் நமக்கு அங்கே இருக்குது. s is equal to ut plus half at square. இதுதான் செகண்ட் equation. சரியா? 3 equations பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் செகண்ட் equation. ஸோ ஃபர்ஸ்ட் equation is v is equal to u plus at. Second equation is s is equal to ut plus half at square. அடுத்தது இந்த மூணும் சேர்ந்து தான் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. equations of motion. equations of uniformly accelerated motion by calculus method தந்திருக்காங்க இல்லையா? ஸோ இட் இஸ் equations of motion. அப்படி கேட்டால் நம்ம இந்த மூணையும் எழுதணும். அடுத்தது velocity displacement relation. அதில் என்ன கிடைக்குதுன்னா a is equal to dv by dt தான். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு dsஐ நாம் மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் dsஐ டிவைட் பண்ணுறோம். ஸோ இதனால நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. dsஐ மல்டிப்ளை பண்ணி dsஐ டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த dsம் கேன்சல் பண்ணியாட்டினா 1 தான் வரும். ஸோ நமக்கு வெலாசிட்டியோட டேர்ம் வேணும் அதில். அதனால் நம்ம இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ds டேர்மை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது வாட் இஸ் ds by dt? ds by dt is v. அதாவது displacement by time. Displacement by time is v. இங்கே dv by ds ஏற்கனவே இருக்குது. சரியா? அப்போது ds இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஏயை இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் எடுத்துக்கோங்க. அப்போது டிஎஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஏயை கீழே கொண்டு வந்துருங்க. சரியா? அப்போ என்னாகும், ds is equal to ஸோ நான் இதை இன்னொரு ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேன். ஒன்று ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேன். அப்போது எந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, எந்த ஈக்குவேஷன் ரெஃபர் பண்ணியிருக்கோம், a is equal to dv by dt. அதாவது acceleration is rate of change of velocity. rateனா time, rate of change of velocity அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், we are multiplying and dividing by ds. சரியா? அப்போது இதில்
dv by ds இங்கே வச்சுக்கலாம் into ds by dt எடுத்துக்கலாம். What is ds by dt? That is velocity. சரியா? அப்போ dv into dv by ds into velocity. சரியா? இப்போ ds இந்த பக்கம் எடுக்கலாம். இங்கே a ஏற்கனவே இருக்குது. நம்ம இதை இங்கே என்ன பண்ணிக்கலாம்? v into dv divided by a ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். டிஎஸ்க்கு இன்டகிரேட் பண்ணுறோம், இங்கேயும் இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ டிஎஸ்க்கு இன்டகிரேஷன் எங்கேருந்து எங்கே வரும்? 0லேருந்து எஸ் வரைக்கும் வரணும். விக்கு இன்டகிரேஷன் எங்கேருந்து எங்கே வரணும்? யூலேருந்து வி வரைக்கும் வரும். டிஎஸ்க்கு இன்டகிரேஷன் 0லேருந்து எஸ் வரைக்கும் வரணும். விக்கு இன்டகிரேஷன் யூலேருந்து வி வரைக்கும் வரணும். சரியா? அப்போது இங்கே வந்து a is a constant, அதனால் 1/a வெளியில் எடுத்துடலாம். ஸோ v dv எப்படி t dtக்கு இன்டகிரேஷன் இஸ் v ஸ்கொயர் t ஸ்கொயர் பை 2ஓ அதே மாதிரி v dvயோட இன்டகிரேஷன் இஸ் v ஸ்கொயர் பை 2. v dvயோட இன்டகிரேஷன் இஸ் v ஸ்கொயர் பை 2. ஸோ v ஸ்கொயர் பை 2 ஆனால் லிமிட் எங்கே இருக்குது? u to v இருக்கு. இப்போ இந்த s ds ஓட இன்டகிரேஷன் இஸ் s, அதோட லிமிட் இஸ் 0 to s. ஸோ s சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே s தான் இருக்குது. இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது -0 ஆயிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு half into ஃபஸ்ட்டு v சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் v ஸ்கொயர் பை 2. இங்கே half into a மைனஸ் ஆஃப் இங்கே விக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? u சப்ஸ்டியூட் பண்ணுறோம். u ஸ்கொயர் பை 2. சரியா? இப்போ s is equal to 2 காமனாக இருக்குல்ல, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ we take it out, we take out 2. 2a is equal to v squared minus u squared. புரியுதா? இந்த இடத்துல புரியுதா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 1/2 இங்கேயும் 1/2. ஸோ 1/2 நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ 1/2 நம்ம வெளியில் எடுத்துட்டா 1/2a. இங்கே என்ன இருக்குது? உள்ள v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இருக்குது. இங்கே எஸ் இருக்குது. இந்த எஸ்ஸையும் 2aயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2as is equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இப்போ இந்த u ஸ்கொயரை இந்த பக்கம் மைனஸ் டேர்மில் இருக்கிறதுனால இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 2as plus u square is equal to v square. இல்லைனா v squared is equal to u squared plus 2as. அந்த பக்கமாக கொண்டு போய் எழுதியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த டெரிவேஷன் எழுதிக்கலாம். ஸோ பெட்டர் இந்த டெரிவேஷனை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு a is equal to dv by dt, that is equal to நம்ம வந்து ds by dsன்னு நம்ம ஒரு குவான்டிட்டியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ds by dt is equal to v. ஏன்னா displacement by time is velocity, that is v. ஸோ இன்டகிரேஷன் vக்கும் dvக்கும் இருக்குது. அண்ட் dv by ds இங்கே எடுத்துகிட்டு a இங்கே எடுக்கிறோம். ஏயை வெளியில் எடுத்துக்கலாம். a is a constant. ஸோ ஏயை வெளியில் எடுத்துக்கலாம். எதை இன்டகிரேட் பண்ண போகிறோம்னா டிஎஸ்ஐயும் டிவிஐயும் தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்மாலர் குவான்டிட்டியாக இருக்கிறத நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். லார்ஜராக ஏ டி அப்படின்னு இருக்கிறத நம்ம டிடி இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணுவோம். விக்கு பக்கத்தில் டிவி இருக்கும்போது அதை இன்டகிரேட் பண்ணுவோம். சரியா? அப்போது டிஎஸ் வந்து என்ன ஆகுது? எஸ் ஆகுது. விடிவி வந்து v ஸ்கொயர் பை 2 ஆகுது. v dvயோட இன்டகிரேஷன் இஸ் v ஸ்கொயர் பை 2. அதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறோன்னா u to v இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ s மைனஸ் 0, இந்த s ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் 1/a இன்ட்டு v ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்புறம் u ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 இஸ் அ காமன். ஸோ 2 வெளியில் எடுத்துடுறோம், 1/2. ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u square. So 2as is equal to v square minus u square. இல்லைனா 2as plus
u square is equal to v square. சரியா? இந்த ஈக்குவேஷனை தான் நமக்கு இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. v square is equal to u square plus 2as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மெத்தடை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மோஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ரெண்டையும் எழுத சொல்லுவாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மோஷன் என்ன? v is equal to u plus at. இப்போ பார்த்தோம் இல்லையா, அது v is equal to u plus at, s is equal to ut plus half at square and v square is equal to u square plus 2as. இப்போ இதே இது சர்க்குலர் மோஷனில் எப்படி எழுதணும் அப்படின்னா, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? எஸ் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தீட்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எஸ், angular displacement is theta. Initial velocity is u நமக்கு தெரியும். ஆனால் இங்கே initial angular velocity is omega 0. Final velocity is v. ஆனால் இங்கே final angular velocity is omega. Time t தான். Acceleration is a இங்கே. Angular acceleration is alpha. Angular acceleration is alpha இங்கே. இந்த variations நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு முறை சொல்கிறேன். Displacement அது வந்து s. Displacement is s. சரியா? இங்கே displacement is, angular displacement is theta. Angular displacement is theta. Initial velocity is u. ஆனா initial angular velocity is omega 0. Final velocity is v. ஆனா final angular velocity is omega. Time t தான். Acceleration, linear acceleration is a. Angular acceleration is alpha. இந்த changes மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம equations of circular motion டக்குன்னு எழுதிடலாம். இப்போ v is equal to u plus at first equation. v க்கு பதிலா omega எழுதணும், u க்கு பதிலா omega 0 எழுதணும், a க்கு பதிலா alpha எழுதணும், t க்கு பதிலா ta தான். ஆங்குலர் அதாவது வளைப்பாதையில் போகிறது ஆங்குலர் மோஷன் சொல்லுவோம், சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம், ஆங்குலர் மோஷன். அண்ட் நேர் பாதையில் போகிறத லீனியர் மோஷன் சொல்லுவோம். ஸோ டைமிங் ஒன்று தானே, அதாவது மூவ் ஆகும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஒன்று தான், அதனால டைமில் சேஞ்சஸ் கிடையாது. சரியா? அப்போது விக்கு பதிலாக ஒமேகா எழுதுகிறோம், யூக்கு பதிலாக ஒமேகா 0 எழுதுகிறோம், ஏக்கு பதிலாக ஆல்ஃபா எழுதிக்கிறோம், டிக்கு பதிலாக டி தான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். Second equation is s is equal to ut plus half at square. S க்கு பதிலா theta எழுதுறோம், angular displacement. S is displacement and angular displacement is theta. S க்கு பதிலா theta எழுதுறோம். U க்கு பதிலா omega 0 எழுதுறோம். T அப்படியே போட்டுக்க வேண்டியதான். Half is equal to A க்கு பதிலா alpha எழுதுறோம். And t square க்கு பதிலா அப்படியே t square எழுதிக்கிறோம். அடுத்தது third equation. V square is equal to u square plus 2as. v ஸ்கொயருக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் எழுதுகிறோம் அண்ட் u ஸ்கொயருக்கு பதிலாக ஒமேகா 0 ஸ்கொயர் எழுதுகிறோம் ப்ளஸ் 2 அப்படியே போட்ட வேண்டியதான், தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா அண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக தீட்டா எழுதிக்கிறோம். சரியா? அடுத்தது இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 0, அதாவது added up value omega 0 plus omega into t divided by 2. இந்த ஒரு equation நம்ம எழுதிக்கிற வேண்டியதான். theta is equal to omega initial velocity, angular velocity plus final angular velocity into time divided by 2. That will be the displacement. Displacement ஓட என்னமா? Hello? Any question? Hello? அதோட முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு கிளாஸ் அதோட முடிஞ்சிச்சு. ஸோ s is equal to omega 0 plus omega into t divided by 2, that is the equation. அதை படிச்சுக்கோங்க, ரைட்? ஓகே. ஸோ இன்றைக்கி
இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கொஸ்டின் செஷனை. அதாவது நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் பார்த்துருக்குறோம். அடுத்தது ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட் பார்த்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் பார்த்துருக்குறோம். ப்ரொஜெக்டைல் இன் ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்குறோம். அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், linear equations of motions பார்த்துருக்குறோம். and comparison of linear equations of linear motion and equations of circular motion பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஏதாவது டவுட் இருக்காமா? இஸ் there any doubt? Students, you can ask, is there any doubt? அந்த பேஜஸை நோட் பண்ணி வச்சுட்டிங்களா? பேஜஸ் நோட் பண்ணலையா? ஓகே, சொல்லவா பேஜஸை? ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் 48 பேஜ்மா. பேஜ் நம்பர் 48 எடுத்து பாரு. பேஜ் நம்பர் 48 எடுத்து பாருங்க. ஓகே, அதில் இருக்கா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்கேலர் ப்ராடக்ட்டு. ஸ்கேலர் ப்ராடக்ட் பேஜ் நம்பர் 56. 56ல் வெக்டர் ப்ராடக்ட் இருக்குது. ஆமா, ஓகே. எஸ், 53ல் நமக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் வந்து 56ல் இருக்குது. அண்டு அடுத்தது என்ன பார்த்துட்டோம்? ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பேஜ் நம்பர் 76ல் இருக்குமா. அண்ட் ப்ரொஜெக்டைல் வந்து இங்கே பேஜ் நம்பர் 81ல் இருக்குது. ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் தான் பார்த்துருக்குறோம். பேஜ் நம்பர் 81ல் இருக்குது. அண்டு அதில் நிறைய என்ன ப்ரொஜெக்ஷன், ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதை மட்டும் நீங்கள் படிங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஆங்குலர் ஈக்குவேஷனுக்கும் அது வந்து கடைசி பேஜில் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 94ல் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 94ல் S is equal to U plus V into T by 2 and S is equal to omega 0 plus omega into T divided by 2. Okay, சரியா? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஏதாவது வேணும்னா கேட்கணும்னா. So it is going to be 11:30. We shall wind up the class, right? So thank you once again. Thank you ma. Take care. என்ன, வீட்டில் நல்ல பிள்ளைங்களா இருங்க. அங்கெங்கேயும் ஓடிட்டு சரியா மக்களே? நல்ல பிள்ளைங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். We shall end up the class.